அந்த கடையவே மொத்தமாக நீங்கள் எனக்கு வரதட்சணையாக கொடுக்கணும், எழுதி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்படிங்கிற ரீதியில் இருட்டுக்கடை ஓனரின் மனைவி வந்து புகார் கொடுத்துருக்காங்க. 1.5 கோடி டிஃபெண்டர் கார் முதற்கொண்டு வாங்கி கொடுத்து தான் கல்யாணம் செய்து வைக்கப்பட்டதா இங்கே சொல்லப்படுது. அதுவும் வந்துட்டு இது ஒன்றும் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சோ இல்லை எப்பயோ நடந்த ஒரு விஷயம் இல்லை. கல்யாணம் ஆகி 41 நாளில் வந்துட்டு இன்னைக்கு இது இவ்வளோ விஷயம் வந்து வெளில வந்திருக்கக்கூடியது பார்க்க முடியுது. எப்படின்னா கொலை மிரட்டல் விடுற அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஒன்று. அதுவும் எங்கே வச்சிருக்காங்க பாருங்க, மூலாதாரத்திலே கை வைக்கிறாங்கன்ற மாதிரி, அந்த கடையே என் பேருக்கு எழுதிட்டு வா, வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி. அவங்க வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது பையனுடைய அப்பா ஓகே தான் ஒரு ஸ்டாண்டிங் கவுன்சில் அப்படின்னும் தனக்கு பாஜக சப்போர்ட் நிறைய இருக்குன்னும் இதெல்லாம் தாண்டி உங்களால் என்ன பண்ண முடியும், உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க, இந்த மாதிரி இருக்கவங்க லைனில் இருக்கவங்க எல்லாருமே பணம் இருந்தால் நிம்மதி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நினச்சிருக்கிறாங்க. இங்கே நிம்மதி வந்துச்சா? ஆல்ரெடி அவங்க ஹஸ்பண்ட் இல்லை, பாவம் அவர் இறந்துட்டார். அப்போ பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவங்க பெண்ணை வாழ்றதை பார்த்து இவங்க நிம்மதியாக வாழணுமா, இல்லை இப்போ இவங்களுக்கு வந்து இவங்களால நிம்மதியாக வாழ முடியுமா? அந்த இடத்துல இன்னைக்கு லெட் அஸ் க்ரோ டுகெதர் கான்செப்டே எல்லாம் மறந்தாச்சு. உண்மையாக சொல்லணும், அந்த க்ரோயிங் டுகெதர் என்ன, சரி நீயும் படிச்சிருக்கேன் நானும் படிச்சிருக்கேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து லைஃபை 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2 பேரும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட எனக்கு எதாவது ஒன்றா நீ விட்டு கொடுத்துப்போம், உனக்கு எதாவது ஒன்றா நான் விட்டு கொடுத்து போகிறேன். இப்போ அதெல்லாம் கிடையவே கிடையாது. இன்றைக்கி நிறைய வந்துட்டு டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்கிறதும் இது காரணமாக இருக்குது, நிறைய டிவோர்ஸஸ் நடக்கிறதுக்கும் இது காரணமாக இருக்குது. இன்றைக்கி ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். எப்படி நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. திருநெல்வேலி அப்படின்னு சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே ஞாபகம் வர்றது சாந்தி கடை அல்வா, இன்னொன்று இருட்டு கடை அல்வா. அதிலும் குறிப்பாக இந்த இருட்டு கடை அல்வாவுக்கு வந்து அவ்வளோ கூட்டம் அடிச்சுக்குவாங்க. ஆமாம், ரொம்ப ஃபேமஸான ஒரு கடை. ஈவினிங் டைம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடையில் ஒரு 4 மணிக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி வரிசைக்கு நிற்கிறவங்க அவ்வளோ பேர் இருப்பாங்க. ஒரு ஷார்ட் பீரியடில் தான் வந்து அதை வந்து சேல்ஸும் பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கடையோட ஓனருக்கு இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. யார் மூலியமாக அப்படின்னா தன்னுடைய மருமகன் மூலியமாக. அந்த கடையவே மொத்தமாக நீங்கள் எனக்கு வரதட்சணையாக கொடுக்கணும், எழுதி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்படிங்கிற ரீதியில் இருட்டுக்கடை ஓனரின் மனைவி வந்து புகார் கொடுத்துருக்காங்க. என்னதான் நடக்குது? ஆமாம், கவிதா சிங் அப்படிங்கிறவங்க தான் வந்துட்டு புகார் கொடுத்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது அந்த இடத்துல. ஆக்சுவலி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாருமே பார்க்குறவங்களாம் கேட்கலாம், என்னங்க இது இவங்க வீட்டில் வரதட்சணை கொடுமையா? இல்லாதவங்க மீன்ஸ் லைக் நான் வெல்த்தியாக சொல்கிறேன், இருக்கவங்க இடத்துல போய் நீ வாங்கிட்டு வான்னு கேட்குறதா இருக்கட்டும், இல்லை பையன் வந்துட்டு இந்த மாதிரி வேலையில் இருக்கான், கவர்மெண்ட் ஒர்க்கில் இருக்காரு, பிஸ்னஸ் பண்ணுறாரு, அதுக்காக நீ இதெல்லாம் வாங்கிட்டு வான்னு சொல்கிறதாகட்டும், இதெல்லாம் டே டு டே வந்துட்டு அப்படி ஒரு காமன் பீப்புள் லைஃப்பில் நடக்கிற ஒரு விஷயமா தான் பார்க்கப்பட்டது. ஒன்று, இதெல்லாம் தாண்டி மக்களாலே வந்து ஜீரணிச்சிக்க முடியாத ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு வந்துட்டு என்ன சோ கால்டு செலிபிரிட்டி டாக்ல இருக்கவங்களா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு நேம்டு பிராண்டட் அவங்க வீட்டில் நடக்கிறதா இருக்கட்டும், இவங்க வீட்டில் நடக்குதா, இவங்க போய் சொல்கிறாங்களா, இவங்க வீட்டில் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது, இவங்களும் வந்துட்டு ரொம்ப கிராண்டாக தான் அந்த இடத்துல மேரேஜ் நடந்ததை நம்மளால வந்து பார்க்க முடிஞ்சுது. ஒன்று. ரெண்டாவது, இப்போ ரீசெண்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, கிராண்ட் மேரேஜ் இல்லாமல் எல்லாமே கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. முதல்ல ஒன்றுமே கொடுக்கல அப்படின்னாலுமே வரதட்சணை கேட்கறதுன்றது தவறான விஷயம் தான். முதல்ல அந்த மாதிரி ஓகே, அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுறது, ஐடியாலஜி வச்சுக்கிறதே தப்பு தான். ஏன்னா சில மதத்தில் வந்து என்னென்னா பொண்ணுக்கு கொடுத்து பசங்க கூட்டிகிட்டு வருவாங்க, சில மதத்தில் வந்து என்னென்னா பொண்ணு வீட்டில் வந்து கொடுத்து கல்யாணம் பண்ணி அனுப்புவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. 1.5 கோடி டிஃபெண்டர் கார் முதற்கொண்டு வாங்கி கொடுத்து தான் கல்யாணம் செய்து வைக்கப்பட்டதா இங்கே சொல்லப்படுது. அதுவும் வந்துட்டு இது ஒன்றும் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சோ இல்லை எப்பயோ நடந்த ஒரு விஷயம் இல்லை. கல்யாணம் ஆகி 41 நாளில் வந்துட்டு இன்னைக்கு இது இவ்வளோ விஷயம் வந்து வெளில வந்திருக்கக்கூடியது பார்க்க முடியுது. எப்படின்னா கொலை மிரட்டல் விடுற அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் ஒன்று. அவங்க அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகள் இங்கே வைத்ததை வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஓகே, சொல்கிற மாதிரி இதில் வந்து வரதட்சணை கொடுமையாக இருக்கட்டும், எங்களுக்கு வந்து கொடுக்கணும், அதுவும் எங்கே வச்சுருக்காங்க பாருங்கள், மூலாதாரத்திலே கை வைக்கிறாங்கன்ற மாதிரி, அந்த கடையே என் பேருக்கு எழுதிட்டு வா, வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி. அந்த கடையோட உரிமையாளர், இவருடைய அப்பா, இவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு கோவிட்ல அவர் இறந்துட்டார். அதுவே நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃபஸ்ட்டு பெரிய அதிர்ச்சியான விஷயம் தான் அந்த இடத்துல. அடுத்ததை தாண்டி இப்போ இவங்க அவங்க பொண்ணு பேர் பார்த்தீங்க அப்படின்னா கனிஷ்கா சிங். கல்யாணம் பண்ணி கொடுத்தவர் வந்து கோயம்புத்தூரை சார்ந்தவர், அவர் பேர் பல்ராம் சிங். ஓகே, இப்போ இவங்க சில விஷயம் அவங்க அம்மா வந்து அடுக்கடுக்காக சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல. என்னன்னா, நாங்களே வந்துட்டு இப்போ எப்படி சொல்கிறோன்னா, ஒரு இடத்துல வச்சு ஒரு பிராண்டடாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கும் அந்த இடத்துல. ஓகே, அப்படி இருந்த போதும் வந்துட்டு எங்களுக்கே பயமாக இருக்குது. ஏன்னா அவங்க வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது பையனுடைய அப்பா ஓகே தான் ஒரு ஸ்டாண்டிங் கவுன்சில் அப்படின்னும் தனக்கு பாஜக சப்போர்ட் நிறைய இருக்குன்னும் அந்த இடத்துல. ஓகே, இதெல்லாம் தாண்டி உங்களால் என்ன பண்ண முடியும், உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னும் இதில் இன்னொரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுது. என்ன குற்றச்சாட்டு வைக்கப்படுது அப்படின்னா, ஒரு பக்கம் வரதட்சணை கொடுமை மட்டும் இல்லாமல் அவருக்கு வேறு பெண்ணுடன் தகாத உறவு இருந்தது அப்படின்னும் சொல்லப்படுது. அதை தாண்டி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நீங்க வந்துட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வரல அப்படின்னா டிவோர்ஸ் கொடுத்துட்டு போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுத்துட்டு போ. அதை தாண்டி வேற ஒரு பெண்ணோட என் பையனுக்கு வந்து இங்கே தொடர்பு இருக்குது. அவங்க இப்போ எப்படி சொல்கிறாங்கன்னா,
ஒரு பக்கம் கனிஷ்காவையும் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பக்கம் லிவன்லயும் இருக்கிறதா சொல்லப்படுது. ஓகே, வேற ஒரு பெண்ணோட கொஞ்சம் ஒரு மோசமான ஆளா தான் இருந்திருக்கு. கண்டிப்பா வேற ஒரு, ஏன்னா அவங்க பெண் சொன்ன விஷயமா தான் அவங்க அம்மா இங்க சொல்றாங்க. ஆக்சுவலி அவங்க கவிதா அவர்கள் வந்து இங்க சொல்றாங்க, இந்த மாதிரி என் பொண்ணு கூடயும் வாழ்க்கை நடத்திட்டு வேற ஒரு பொண்ணு கூடயும் லிவன்லயும் இருக்கான் அந்த இடத்துல அப்படின்ற மாதிரி எங்க சொல்ல மிக தவறான விஷயம் தானே. உங்களுக்கு அது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், கல்யாணம் ஒரு பெண்ணோட நீங்க இருக்கீங்க அப்படின்னா அது விச் அமௌண்ட்ஸ் டு அடல்ட்ரி. அது மேபி வேணா கிரிமினல் ஆக்ஷனுக்கு வேணா ஒரு கிரவுண்ட் இல்லாம இருக்கலாம் அந்த இடத்துல, பட் இட் இஸ் அன் ஆக்ஷன் ஃபார் டிவோர்ஸ். அந்த இடத்துல அதை தாண்டி கொலை மிரட்டல் வரைக்கும் விடுறதா இருக்கட்டும், இல்லை நீ இதை வாங்கிட்டு வந்தா தான் அவங்க கூட நான் வச்சு வாழ்வேன் இல்லைன்னா வாழ முடியாதுன்றதா இருக்கட்டும், உடனே எழுதி வாங்கிட்டு வா அப்படிங்கிறதா இருக்கட்டும். இது எல்லாமே இப்போ எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம கடையில போயிட்டு யோசிச்சு பாருங்களேன், இப்போ எல்லாமே இங்கே தான் உள்டாவா நடக்குது. கடையில போய் நம்மளே காசு கொடுத்து ஒரு ட்ரெஸ் வாங்கினாலும் ஏதோ ஒரு பொருள் வாங்கினாலும் அந்த இடத்துல நமக்கு அது மேல உரிமை ஜாஸ்தி, அதிகமா ஆதிக்கம் செலுத்துவோம் இல்லையா, நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த கல்ச்சர்ல மட்டும் தான் எப்படி இருக்கு அப்படின்னா, பெண் வீட்லயும் எல்லாமே பண்ணியும் கொடுக்கணும், கேட்கறதெல்லாம் போட்டு கொடுக்கணும், லைஃப் லாங் வந்து அப்புறம் என்ன முறை செய்யறதுன்ற பேர்ல செய்யணும், எல்லாமே செய்யணும், செஞ்சும் நீ அடிமையாக தான் இருக்கணும். அப்போ எனக்கு தோணும் போதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் அவங்ககிட்ட அப்படிங்கிறது வந்துட்டு எப்படி சொல்றது, ஒரு காமன் பீப்புள் லைஃப்ல மட்டும் இல்லை, அது எவ்வளோ பெரிய பிராண்டடாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய டேக்டு செலிபிரிட்டி யாராக இருந்தாலும் சரி, அவங்க வீட்லேயும் நடக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய எடுத்துக்காட்டு தான் இந்த கேஸ். ஆக்சுவலி இருட்டுக்கடை ஓனர் அவங்களுடைய மகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரதட்சணையாவே கிட்டத்தட்ட பல லட்சங்கள்ல கோடிகளை தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லப்படுது. கிட்டத்தட்ட ஒரு காஸ்ட்லியான ஒரு கார் கூட அது சில கோடிகள்லாம் வந்து 1.5 கோடி கார் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இதையும் தாண்டி வரதட்சணைங்கிறது இங்க சமூகத்தில் எவ்வளோ ஒரு மோசமான ஒரு சுற்றுலா. ஆசை யாரை வெட்டுச்சுன்ற மாதிரி தான் வரதட்சணை வந்து சொல்லுவாங்களே, எவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு கேன்சர் நோய் மாதிரின்ற மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆகிறதா இருக்கட்டும், க்யூரே பண்ண முடியாதுங்க அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், அது எல்லாமே இந்த இடத்துல நமக்கு வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா தானே இருக்கு. அது என்னவோ வந்து அந்த எழுதப்பட்ட ஒரு வரலாறுனே சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. எவ்வளோதான் வந்துட்டு இல்லைங்க இதெல்லாம் தவறு, இதனால எவ்வளோ உயிர்கள் போனதை நம்மளால பார்க்க முடிஞ்சிருக்கு. எவ்வளோ பேர் இவங்க ஒன்றும் இல்லை, யோசிச்சு பாருங்களேன், இவங்க வந்து சொல்லிட்டாங்க அம்மா கிட்ட, எவ்வளோ பேர் இந்த மாதிரி வந்து பெத்த அப்பா கிட்ட அம்மா கிட்ட சொல்றாங்க, சொல்ல முடியாத எத்தனையோ பேர் தற்கொலைக்கு, இப்போ கேரளாவில் நம்ம பார்த்தோம் எவ்வளோ பேர் தற்கொலைக்கு ஆளாக்குறது, தான் லைஃபை தானே எடுத்துக்கூடியது நம்மளால அந்த இடத்துல பார்க்க முடியும். ஆமா, ஏன்னா இங்க ஒன்றும் சொல்லுவாங்க, நாங்க என்னங்க பொண்ணு சும்மா அனுப்பணும்னு கேட்பாங்கல்ல, சொல்ற மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்து எல்லாமே இது பண்ணி கொடுத்து இந்த இடத்துல எப்படின்னா ரெண்டு விதமா, இப்போ வரதட்சணை நீங்க எடுத்துக்கிட்டாலே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு விதமாகவும் இந்த இடத்துல சொல்லப்படுது. ஒன்று என்னன்னா வரதட்சணை வாங்கி பொண்ணு வேலைக்கு போவாங்க, அதையும் நம்ம லைஃப் லாங் நம்ம பிடுங்கிக்கலாம் அப்படின்ற பேஸ்ல கல்யாணம் பண்ணி எடுத்துட்டு போறதா இருக்கட்டும். இன்னொன்று இந்த மாதிரி வந்து பொண்ணு வேலைக்கு போறாங்களா இல்லையா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, ஓகே வீட்டில் இந்த மாதிரி நீ வரியா, அதுக்கப்புறம் உங்ககிட்ட என்னென்ன இருக்கோ நான் கேட்க உன் வீட்டில் உன் அப்பா அம்மா கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அந்த இடத்துல. அது கொடுக்கல அப்படின்னா எனக்கு கொடுத்ததெல்லாம் கணக்கு கிடையாது, எனக்கு அது கோடியில் கொடுத்துருக்கட்டும், அது எவ்வளோ வேணால் மில்லியன்ஸில் கொடுத்துருக்கட்டும், பில்லியன் எவ்வளோ வேணால் கொடுத்துருக்கட்டும், எனக்கு பற்றி பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா வேணும். இதில் இன்னொன்று என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு ஒரு வேலை சொன்னபடி கல்யாணத்துக்கு முடிஞ்சு சொன்னபடி வேலைக்கு போயிட்டாங்கன்னா மாதம் அந்த ஏடிஎம் கார்டு யார்கிட்ட இருக்குன்னா ஹஸ்பண்ட் கிட்டயோ மாமனார் மாமியார்கிட்டயோ, சில வீடுகள் இப்போ நம்ம எல்லாரையும் சொல்லலை, சில பேர் அந்த மாதிரி இருக்காங்க, இருக்கக்கூடியதை பார்க்க முடியுது. ஒருவேளை அந்த பெண் வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்போ ப்ராமிஸ் பண்ண மாதிரி பெண் வீட்டாரால் ப்ராமிஸ் பண்ண மாதிரி அந்த பெண்ணால் வேலைக்கு போக முடியல அப்படின்னா அங்கே என்ன நடக்கும்? இதே விதமான கொடுமைகளை தான் அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஸோ இது வந்து வரதட்சணைன்றது பல ஃபார்ம், ஏன்னா இதனுடைய விளைவாக தான் வந்து நம்ம இந்த வன்கொடுமை எல்லாமே பார்க்கக்கூடியது, நம்மளால பார்க்க முடியுது. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க மிரட்டினாங்கன்னு சொல்றாங்க, கொலை மிரட்டல்னு சொல்றாங்க, அடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்கும் அந்த இடத்துல? மேபி அது நடக்கல. கொடுக்குறவங்க வந்து பையனுடைய ஃபேமிலி எப்படிப்பட்ட பேக்ரவுண்டு, என்ன மாதிரியான ஆட்டிடியூடு உள்ளவங்க அப்படிங்கிறதெல்லாம் விசாரிக்காமே கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வந்து அது பண்றது கிடையாது. காமனாக எல்லாருமே யோசிக்கிற விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா, பணம் நிறைய இருக்குப்பா, நம்மளும் இவ்வளோ போட்டு கொடுக்குறோம்ல அந்த இடத்துல, அதனால பொண்ணு நல்லா வாழ்ந்துருவான்னு நினைக்கிறாங்க. அதை தாண்டி வெல் செட்டில்டு அப்படிதான் பார்க்குறாங்க. அதுதான் வெல் செட்டில்டு டேக் இருக்கா, அப்போ பணம் இருந்தால் நல்லா வாழ்ந்துருவாங்க. அதை தாண்டி இப்போ எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க, இந்த மாதிரி இருக்கவங்க லைனில் இருக்கவங்க எல்லாருமே பணம் இருந்தால் நிம்மதி ஆட்டோமேட்டிக்காக வந்துரும்னு நினச்சிருக்கிறாங்க. இங்கே நிம்மதி வந்துச்சா? ஆல்ரெடி அவங்க ஹஸ்பண்ட் இல்லை, பாவம் அவர் இறந்துட்டார். அப்போ பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவங்க பெண்ணை வாழ்றதை பார்த்து இவங்க நிம்மதியாக வாழணுமா, இல்லை இப்போ இவங்களுக்கு வந்து இவங்களால நிம்மதியாக வாழ முடியுமா அந்த இடத்துல? இன்னைக்கு உலகத்துக்கே வந்துருச்சு இது வந்து, ஊர் உலகத்துக்கு வர்றது இல்லை அவங்களுக்கே வெளில வராமல் இருக்கிறது எல்லாமே செகண்டரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல பணம் இருக்குன்ற ஒரு காரணத்தினால ஒரு வேளை இந்த மாதிரி நிறைய பேர் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களால நிம்மதியாக இருக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா மணி ஒரு விஷயத்தை டிசைட் பண்ண போகிறது கிடையாது. அந்த இடத்துல வந்துட்டு பணமே இல்லை, பணம் இல்லை மீன்ஸ் டே டு டே லைஃப் அவங்க கேரி ஆன் பண்ணுறதுக்கு ஒரு மணியை வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் அவ்வளோ நல்லா பார்த்துட்டு, மாமனார் மாமியார் தன்னுடைய பொண்ணு மாதிரி பார்த்துட்டு எத்தனையோ வீட்டில் வந்து நல்லா போதா இல்லையா ஃபேமிலி. ஓகே, இந்த பேரண்ட்ஸ் பார்க்க வேண்டிய மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, இனிமேல் பையன் நல்ல வெல் செட்டில்டா, ஓகே மாமனார் மாமியார் நல்லா ஒரு நல்ல 60,000 ஒரு பையன் வந்து சம்பளம் வாங்கினாதான் வந்து இப்ப இருக்கக்கூடிய நிறைய பெண்களே வந்து திருமணத்துக்கே ஓகே சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையும் வந்து இருக்கு. கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா ஃபேண்டசி பேஸ்ட் ஆயிடுச்சு. எஸ் டே டு டே லைஃப்ல நீங்க சிட்டியே எடுத்துக்கோங்களேன், சென்னையே எடுத்துக்கோங்க, மினிமம் ஒரு கல்யாணம் கமிட்மெண்ட் குழந்தை அப்படின்னா 1 lakh இல்லாம ஒரு கஷ்டமான சூழ்நிலை. நான் எப்படி சொல்றேன்னா, ஒரு நல்ல ஒரு ஸ்கூல் ஒரு லெவல் எடுத்துட்டு போய் சேர்க்கணும், அவங்க டே டு டே லைஃப், ஒரு அபார்ட்மெண்ட் வாடகை எல்லாமே நான் சொல்றேன் வாடகை பேஸ்
இஎம்ஐ பேஸ் இப்படி எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக இருக்கும். அதே சென்னையில் 20,000 ரூபா 5,000 ரூபா வச்சு நல்ல சந்தோஷமாக வாழக்கூடியவங்களும் அந்த இடத்துல இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, பொண்ணுங்களே நான் நிறைய சொல்கிறேன், எப்படி ஆயிடுச்சுன்னா பணம் இருக்கா எவ்வளோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கேட்குற விஷயம் வந்துட்டு அதெல்லாம் ஒரு கட்டத்தில் வந்து ட்ரிங்க் பண்ணுவாங்களா, ஸ்மோக் பண்ணுவாங்களா, நல்லவங்களான்னு விசாரிப்போம்ன்றதுலாம் இப்போ பின்னாடி போயிடுச்சு. பின்னாடி போயிடுச்சு. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா ஃபேண்டசி பேஸ் நான் சொல்கிறேன். முதல்ல சேலரி டிக்கு இல்லை ராங்கு முடிஞ்சிச்சு. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி என்னன்னா இன்ட்ரெஸ்ட் ஒத்து போகணும். இப்போ நானும் புக் படித்தா நீயும் புக் படிக்கணும், நான் ட்ராவலிங் பண்ணால் நீயும் ட்ராவலிங் போகணும் அந்த இடத்துல. சோ இந்த மாதிரி இதெல்லாம் முன்னாடி போயிட்டு இவர் நல்ல ஹாபிஸ் வந்து பெண்ணுக்கு இருக்கணும், பெண்ணுக்குள்ள ஹாபிஸ் வந்து ஆணுக்கு இருக்கணும். இது நம்ம ஹாபிஸ், அதாவது பொழுதுபோக்குக்காக பண்ற விஷயம். இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட்ல வந்துருச்சு பாருங்க, முன்னாடி போயிடுச்சு. இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி இவர் நல்லவரங்களா கெட்டவங்களா ஒரு 10 நிமிஷம் பேசி பார்த்தாலே நம்ம பேசும் போதே அந்த இடத்துல இவங்க எப்படி பேசுறாங்க நம்ம வந்து கேரோட எடுத்து பார்த்துப்பாங்களா. இன்னைக்கு லெட் அஸ் க்ரோ டுகெதர் கான்செப்டே எல்லாம் மறந்தாச்சு. உண்மையாக சொல்லணும், இந்த க்ரோயிங் டுகெதர் என்ன, சரி நீயும் படிச்சிருக்கேன் நானும் படிச்சிருக்கேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து லைஃபை 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2 பேரும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட எனக்கு எதாவது ஒன்றா நீ விட்டு கொடுத்துப்போம், உனக்கு எதாவது ஒன்றா நான் விட்டு கொடுத்து போகிறேன் அப்படின்ற அளவுக்கு இருந்த லைஃப் எல்லாம் நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மா காலத்துலேயே போயிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ ஐ மீன் போஸ்ட் 2K வந்துட்டு இப்போ அதெல்லாம் கிடையவே கிடையாது. இன்றைக்கி நிறைய வந்துட்டு டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்கிறதும் இது காரணமாக இருக்குது, நிறைய டிவோர்ஸஸ் நடக்கிறதுக்கும் இது காரணமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு என்ன ஈஸியாக அட்ராக்ட் ஆகிறாங்க. இப்போ ஒரு லைஃப்பில் இருக்காங்கன்னா அதில் யாரோ ஒருத்தர் ஃபேண்டசி பேஸ் இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெண்ணோ ஒரு பையனோ ஏதோ பெண்ணு தான் ஜாஸ்தி இந்த இடத்துல வச்சுக்கோங்க, ஃபேண்டசி பேஸ்ட் ஆகிட்டாங்கன்னா அந்த இடத்துல அவங்க சம்பாதிக்கிறதுலாம் கணக்கில் வராது. அது அவங்களோட லாவிஷ் ஒரு இதுக்கு ஆகிடும், செலவுக்கு ஆகிடும். இதே ஹஸ்பண்ட் வந்து இந்த இடத்துல 60,000 80,000 சம்பாதிக்கிறாருன்னா அதை தாண்டி ஒரு 1 லட்சமோ 1.5 லட்சமோ சம்பாதிக்கிறவங்க அந்த இடத்துல ஏதோ ஒரு எமோஷனலாக ஏதோ ஒன்று பேசினாங்கன்னா இருக்க லைஃபையும், எல்லாரும் இல்லை சில பேர் அதையும் தாண்டி வாழ்கிறவங்க இருக்காங்க, இருக்க லைஃபையும் ஸ்பாயில் பண்ணிவிட்டு அந்த ஃபேண்டசியை நோக்கி போகக்கூடியதும் இன்றைக்கி அதிகரிச்சுட்டு இருக்குது. ஒன்று அட் த சேம் டைம் ஹஸ்பண்ட்ஸும் என்ன யோசிக்கிறாங்க இந்த பக்கம் அப்படின்னா, சரி ஓகே பொண்ணு நினச்ச மாதிரி இப்போ 50,000 சம்பாதிக்கிறாங்கன்னா எங்கிட்டே மொத்தம் 50,000 கொடுத்துடணும். இன்றைக்கி நிறைய வீட்டில் அது கொடுமை இருக்குங்க. நல்லா படித்தவங்களா இருந்தாலும் ஏடிஎம் கார்டு ஹஸ்பண்ட் கையில் தான் இருக்குது. இன்றைக்கி அந்த பெண் வந்து வேலைக்கு போயிட்டு வர்றது கூட 2 வீலருக்கு பெட்ரோல் போடுறது கூட உட்காந்து அந்த பையன்கிட்ட கேட்டுட்டு இருக்கும், 100 ரூபா கொடுங்க. எதுக்கு 100 ரூபா? எத்தனையோ வீட்டில் இன்றைக்கி நான் வர பர்சனலாக பார்த்துட்டு இருக்கேன், ஒரு இன்னஸ் வாங்க காசு கிடையாது. மிஞ்சி போனால் பெண்களுடைய மாத உபாதை ஒரு நாப்கின் வாங்குறதுக்கு இன்னைக்கு காசு கிடையாது. அப்போ இதெல்லாம் எதில் வரும்? கொடுமையில தானே வரும் இதெல்லாம் கண்டிப்பாகவே. இந்த மாதிரி ஒரு நிலைகள் தாண்டி 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 அதோட எக்ஸ்டென்ட் தான் உன் பேர் என்னென்னலாம் இருக்கும் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தால் உன்னை நல்லபடியாக பார்த்துப்பேன், இல்லைனா டிவோர்ஸ் வாங்கிட்டு போ, இல்லைனா உன் கண்ணு முன்னாடியே நான் ஒரு பொண்ணு கூட வாழ்க்கை நடத்துவேன் அப்படிங்கிறது எல்லாமே ஃபார்ம்ஸ் ஆஃப் வயலன்ஸ் தான் இந்த இடத்துல. இப்போ இந்த வரதட்சணை புகார் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு மருமகன் மீது, அவர் மீது என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும்? கண்டிப்பாக, ஏன்னா இதில் வரதட்சணை கொடுமைன்ற தாண்டி இப்போ அவங்க சில லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்கல்ல, மிரட்டினாங்க வச்சாங்க அப்படி, இது எந்த லெவல் ஆஃப் எக்ஸ்டென்ட்டுக்கு இருக்குன்றதை இனிமேல் விசாரணை நடத்தப்படும். அந்த இடத்துல நடத்தப்பட்டு எஃப்ஐஆரும் போடப்பட்டு நமக்கு தெரியும், எஃப்ஐஆர் போட்டால் அரெஸ்ட்ன்ற ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் இந்த இடத்துல போகலாம். அதை தாண்டி இவங்க அடுத்த கட்டமாக என்ன போகிறாங்கன்றது இருக்குது. ஃபைலிங் ஆஃப் டொமஸ்டிக் வயலன்ஸ், ஏன்னா ஆல்ரெடி வந்து சிஎம் செல் தனிப்பிரிவுக்கும் அந்த காவல்துறை இதுக்கும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க இவங்க. ஓகே, அப்புறம் கலெக்டரேட்டுக்கு நமக்கு தெரியும் டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னும் போது கலெக்டரேட்டில் வந்துட்டு சோஷியல் வெல்ஃபேரில் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணப்படும். இதனுடைய விளைவாக எஃப்ஐஆர் போட்டால் கண்டிப்பாக பர்சன் கேன் பி அந்த அவங்க அப்பாவும் அவங்க பேசுனதெல்லாம் உண்மை, அவங்க சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் போத் அந்த அப்பா பையன் 2 பேருமே இன்னும் யாரும் அதில் இன்வால்வ்டோ எல்லாருமே கேன் பி அரெஸ்டட் அதில். ஓகே, அதை தாண்டி அவங்க என்ன மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றத விஷயம், டொமஸ்டிக் வயலன்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்களா இல்லை டிவோர்ஸ் ப்ராசஸ் பண்ண போகிறாங்களா இல்லை என்ன மாதிரின்றதை வச்சு அடுத்தடுத்த கட்ட ப்ராசஸ் இதில் போகும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து உங்களுக்கு நன்றி மேம். நன்றி.